வணக்கம் நண்பர்களே. ஆஃபருடைய லாஸ்ட் 2 days செமையாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. எல்லா பக்கம் என்ட்ரி பரவலாக நல்ல விதமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன இடைவெளி வருது, அதையும் தாண்டி சிறப்பாக செயல்படுறீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதில் யாரெல்லாம் 18 பேர்த்து நேரடியாக ஸ்டார் ப்ரீமியமாக என்ட்ரி போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு லக்கி ட்ரா கூப்பன் கிடைக்க போகுது. அந்த கூப்பன் வரக்கூடிய ஜோனல் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அதில் உங்களுக்கு பரிசு விழுந்தால் முதல் பரிசில் உங்களுக்கு வந்ததுன்னா 5 லட்ச ரூபா கார் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு நபருக்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது பரிசில் 6 பவுன் தங்கம் ஒரு நபருக்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது பரிசில் ஒரு ஹோண்டா ஆக்டிவா பைக்கு ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாலாவது பரிசு 1 பவுன் தங்கம் 3 பேத்துக்கு. அஞ்சாவது பரிசு அரை பவுன் தங்கம் 18 பேத்துக்கு. ஆறாவது பரிசு 1/4 பவுன் தங்கம் 36 பேத்துக்கு. ஸோ மொத்தம் 60 பரிசு. இந்த 60 பரிசும் அத்தனையும் உங்களில் ஒருத்தவங்களுக்கு தான். அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா அந்த பரிசு நமக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட அதிர்ஷ்டம் சார்ந்ததுதான். ஆனா அதை விட ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு எல்லாத்துக்கும் 18 பேர்த்து யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களோ உங்க அத்தனை பேர்த்துக்கும் நம்ம கம்பெனி சேர்மேன் கூட டாக்டர் SC விஜயராஜ் சார் கூட ஒரு பக்காவான 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு லஞ்ச் உங்களுக்கு ஏற்பாடு இருக்கு. ஸோ அந்த லஞ்சை கலந்துக்கிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 18 பேர்த்தை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் பரிசு குழுக்களையும் கலந்துக்கலாம். இந்த ஒரு அற்புதமான எம்டியோட சந்திப்பிலையும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ முழுமையா முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணி முடிச்சவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், பண்ண முயற்சி பண்றவங்களுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ கட்டாயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எல்லாருமே உங்க டீமை பில்ட் பண்ணிங்க. கூடவே இந்த எல்லா பரிசு குழுக்களையும் கலந்துக்கிறதுக்கு தயாராகுங்க. ஆஃபர் இதெல்லாமே நமக்கு சைடு போயிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம ஐடி போறதுல வீடியோ பார்க்கறதுல கடந்த ஒரு சில நாட்களா சின்ன சின்ன இடையூறுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த இடையூறுக்கு பின்னால நிறுவனம் மட்டும் இல்லை, நிறுவனத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அப்படி எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனை சரி செய்யறதுக்காக நம்ம கம்பெனியுடைய எம்டி நைட்டு போல் ஒர்க் பண்றாரு. ஒரு பிரச்சனை வந்துட்டா அவர் எவ்வளவு பரபரப்பா இருக்காரு, எவ்வளவு டென்ஷனா இருக்காரு, எவ்வளவு தூரம் ரிஸ்க் இருக்காரு எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த பிரச்சனை சரி செய்ய அவர் தூங்குறதே கிடையாது. அந்த அளவு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்படி ஒரு எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு பிரச்சனை சரி செய்யறாரு. அது சரி செஞ்சு முடிச்சா இன்னொரு பிரச்சனை வருது, அதை முடிச்சா இன்னொரு பிரச்சனை வருது. சின்ன சின்ன அங்கங்க ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இதெல்லாம் சிம்பிளா பண்ற விஷயம், சரி செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா அதுக்கான ஆட்கள் இப்ப அவைலபிலிட்டி இல்லை, அல்லது ஆட்கள் குறைவா இருக்காங்க. அதனாலேயே இன்னைக்கு வந்து சேவை குறைபாடு எல்லா மட்டத்திலையும் வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சின்ன சின்ன இடையூறு. வீடியோ பார்க்க முடியல, ஆப் ஓப்பன் ஆகல, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வருது. பட் அத்தனையும் சரி செய்யறதுக்காக சரி செஞ்சு கொடுத்துருக்காரு. நம்ம எம்டி வந்து ஒவ்வொரு சூழல் வரும்போதும் அதை விட பெட்டரா செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கூட இன்னைக்கு அவருடைய அத்தனை கஷ்டம் ஒரு உழைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா? அது ஒத்துழைப்பு என்ன தெரியுமா? நீங்க ஒன்றும் பெருசால ஒன்றும் செய்ய வேண்டாம், சிம்பிளுங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரின்சிபலா ஃபாலோ பண்ணுங்க. இதை வந்து நிறுவனம் சார்பில் ஒரு அறிவிப்பாக வெளியிடுறேன். என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்க வீடியோ பார்க்கும்போது வீடியோ பார்த்து முடித்து விட்டால் ஃபீட்பேக்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, அது என்ன வேணா காரணமா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகல, அல்லது ஓடி பாதியில கட்டாய் வெளியே போகுது, அல்லது வந்து வீடியோ வந்து ஸ்டக் ஆகி நிக்குது, ஃபீட்பேக் போட முடியல, இப்படி எந்த ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் உங்களுக்கு வந்தாலும் அதுக்கு ஒரு முறை அல்லது 2 முறை, அதிகபட்சம் 3 முறை முயற்சி பண்ணுங்க. அது சரி இல்லையா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்களே வச்சுக்கிட்டு நம்ம இதற்குரிய கம்ப்ளைண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பார்த்தா கருத்தை பதிவு பண்ணுங்க. பார்க்க முடியல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்க. அப்பவே முடிஞ்சா கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்க. ஒருவேளை அப்ப கம்ப்ளைண்ட் போட முடியல, அப்ப கூட ஓப்பன் ஆகலைன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணா ஓகே. ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா, வீடியோ ஓடும்போது நீங்க சரியா எல்லாம் நடக்கும்போது நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பர்மிஷன் போடணும். ஆனா நீங்க பார்க்க முயற்சி பண்ணி வீடியோவே ஓட மாட்டேங்குது, பார்க்க முடியலன்னா ஸ்ட்ரெயிட்டாவே போய் கம்ப்ளைண்ட்ல பதிவு பண்ணிருங்க. அதை விட்டு போட்டு உங்க அப்ளைனுக்கு ஃபோன் பண்றதோ, இல்ல பிரபா மேடத்துக்கு ஃபோன் பண்றதோ, இல்ல எனக்கு ஃபோன் பண்றதோ, கம்பெனி வாட்ஸ்அப் நம்பர் கம்ப்ளைண்ட்ல வந்து வாட்ஸ்அப்பா போட்டு அழிக்கிறதோ, இல்ல ஃபோன் பண்றதோ, இதெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது. செய்ய வேண்டாம்னு சொல்ல, செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இனிமேல் வீடியோ ஓடலன்னா அதுக்கான தீர்வு என்ன? கம்ப்ளைண்ட்ல பதிவு பண்றது மட்டும்தான். மற்றபடி எந்த டென்ஷன் நீங்க அடைய வேண்டாம். ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஓடுனா பார்த்து கருத்தை பதிவு பண்ணுங்க, ஓடலன்னா கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்க. சிம்பிளா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து சில சிரமங்கள் வந்துட்டு இருக்கும்போது, நம்மை மீறி சில சிரமங்கள் வரும்போது நம்முடைய சகிப்புத்தன்மையும் சப்போர்ட்டும் கட்டாயம் நிறுவனத்துக்கு தேவை. அதை நீங்க செய்வீங்க நான் நம்புறோம். கட்டாயம் செய்யுங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வீடியோ ஓடலன்னா அதுக்கு பாயிண்ட் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுல ஒரு வீடியோ ஓடாத போது ஒரு சிலர் பார்க்க முடியல, ஒரு சிலர் பார்த்துடுறாங்க.
பார்த்தவங்களுக்கு பாயிண்ட் போகுது, பார்க்காதவங்களுக்கு பாயிண்ட் வரதில்லை. இப்போ நிறுவனம் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை அடுத்தது வருதுன்னு சொல்லும்போது இனிமேல் இதுதான் பாலிசி டிசிஷன். என்ன அப்படின்னா, வீடியோ நீங்க முழுசா பார்த்து ஃபீட்பேக் போட்டிருந்தா கட்டாயம் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஒருவேளை வீடியோ பார்க்க முடியல, என்ன வேணா காரணமா இருக்கலாம், பார்க்க முடியலன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னா அது கண்டினியூட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படும், ஆனா பாயிண்ட் கிடைக்காது. இது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? சோ இது ஒன்றும் நமக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. மேக்ஸிமம் வீடியோ பாத்திரத்தான் போறோம். அதுவும் இந்த பிரச்சனை வந்து இது வரைக்கும் தான், இது இந்த கொரோனா இஷ்யூ இருக்க வரைக்கும், இந்த லாக்டவுன் பீரியட் இருக்க வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்க போகுது. அதுக்கப்புறம் உலகத்திலேயே மிகச்சிறந்த நிறுவனமா ஒரு சர்வீஸ் நிறுவனம் நம்ம தான் இருக்க போறோம். ஏற்கனவே அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையிலுமே எல்லா கம்பெனியும் முடங்கி கிடக்கும் போது நம்ம வந்து பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது உங்களுக்கே தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த லீவும் பார்க்காம அதுக்கு உடனே சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இப்பவே இந்த அளவுக்கு இருக்கும்னா நாளைக்கு லாக்டவுன் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நம்முடைய செயல்பாடு எந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பர்ஃபெக்டா நிறுவனம் இருக்க போது அதை நீங்க எல்லாம் அனுபவிக்க தான் போறீங்க. அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன இடையூறுல நீங்க சகிச்சுக்கங்க. இனிமேல் வீடியோ பார்த்தா பாயிண்ட் கிடைக்கும், வீடியோ பார்க்கலன்னா பாயிண்ட் கிடைக்காது. ஏன்னு சொன்னா ஒரு வீடியோவை ஒரு சிலர் பார்த்துடுறாங்க, அவங்களுக்கு பாயிண்ட் போகுது. ஒரு சிலர் வீடியோ பார்க்கவே இல்லை, அவங்களுக்கும் பாயிண்ட் தர வேண்டியிருக்கும். ஸோ இந்த குழப்பத்தை நம்ம வந்து மேலும் வளர விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் வீடியோ பார்த்தா பாயிண்ட் கிடைக்கும், பார்க்கலன்னா பாயிண்ட் கிடைக்காது. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்போ பாயிண்ட் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அடுத்த வீடியோ பிளேயிங் டைமுக்குள்ள பாயிண்ட் வரும். கட் ஆஃப் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, நிறைய பேர் இருக்கிறனால அந்த பாயிண்ட் போறதுக்கான டைம் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால இப்போ இனிமேல் என்னன்னா, ஒரு வீடியோ பார்த்து இப்போ உதாரணத்துக்கு வந்து 5லிருந்து 7 வீடியோ ஓடுது அப்படின்னா அடுத்து 7:46 10:30 வரும் இல்லையா, அந்த 7:46 10:30 வீடியோ முடிவுக்குள்ள உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிடும் போன வீடியோ. ஸோ ஒரு வீடியோக்கான பாயிண்ட் அடுத்த வீடியோ முடிவுக்குள்ள உங்களுக்கு ஏட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்க தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் சமாளிச்சு கரெக்டாக ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து உருவாக்கலாம். குறிப்பா புதுசா உள்ள வர்றவங்களுக்கு தெளிவாக சொல்லி சேர்த்துங்க. அதாவது வீடியோ தெளிவாக ஓடும், நீ பார்க்கணும், கரெக்டாக ஃபீட்பேக் போடணும், 4 வார்த்தை கம்மியெல்லாம் போடணும், இதெல்லாம் ஒரு சைடு. ஒருவேளை வீடியோ ஓடலன்னா எந்த டென்ஷன் ஆக வேண்டாம், கம்ப்ளைண்ட்ல பதிவு பண்ணிடு. இதை மட்டும் கடை சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் டென்ஷன் ஆக மாட்டாங்க, நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மீண்டும் சொல்றேன், ஆஃப்டர் லாஸ்ட் 2 days கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க, எல்லா களத்தில் ஒர்க் பண்ணுங்க, அத்தனை பேர்த்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருமே உங்களோட பங்களிப்பு இன்னைக்கு நாளைக்கும் எவ்வளவு குறைஞ்சபட்சமோ அதிகபட்சமோ மொத்தத்தில் உங்களோட அத்தனை நபருடைய பங்களிப்பும் இன்னைக்கு நாளைக்கு இருக்கணும். இதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சமுதாயத்திலும் ஏற்படுத்தலாம், நம்ம வருமானத்திலையும் ஏற்படுத்தலாம். ஸோ வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.